Hello friends, Vanakkam, Vandana, Namaste, Namaskar, Bhagavati Seki Muthu from Mumbai, Muthu Baba in Kanyakumari. 28th December, monthly settlement in Nifty, open ஆனது 23,755ல ஓபன் ஆகி 23,854 ஒரு 100 பாயிண்ட் மேலே போயிட்டு மேலே இருந்து கீழே வந்து 23,654 வரைக்கும் வந்துட்டு கடைசியில் க்ளோஸ் ஆனது 23,750 ஹார்ட்லி ஒரு 22 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆகி மந்த்லி செட்டில்மெண்ட்டு முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுறது ஒரு 10 நிமிஷம் தான் மேலே போச்சு. 10-15 நிமிஷத்தில் 23,854 வரைக்கும் போயிட்டு மனமளவு கீழே வந்துட்டு கீழே இருக்கு. 11 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் கன்சல்டன்ட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் வந்து மேலே போகவா கீழே போகவா இல்லைன்னா ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி கடந்த ஒரு 7 நாளில் 4 நாள் வந்து 24,768 இருந்து கீழே வந்து 23,574 லோ வந்து மேலே எங்கெல்லாமோ போயிட்டு ஒரு 1000 பாயிண்ட் வித்தியாசத்தில் ஹை வால்டில் மூவ்மெண்ட்ஸ் ஆகி கடைசியில் நவம்பர் சீரீஸ் எண்டு டிசம்பர் சீரீஸ் முடிவு ஹார்ட்லி ஒரு 116-120 பாயிண்ட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. 23,914 நவம்பரில் க்ளோசிங், இன்னைக்கு வந்து 23,750 க்ளோசிங், ஹார்ட்லி ஒரு 120 பாயிண்ட் டிஃபரன்ஸில் டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இது என்னென்னா கன்சல்டன்ட் க்ளோசிங் இன்னைக்கு வந்து 23,758 60 க்ளோஸ் ஆகிருக்கு. கன்சல்டன்ட் டெய்லி லாஸ்ட் 7 டேஸில் மேலேருந்து கீழே வந்து லாஸ்ட் 3 நாளில் கன்சல்டன்ட் ஹையர் லெவலில் அதாவது 23,800க்கு மேலே 860 890க்கு கூட போகலை. அதுக்கு உள்ள தான் ஆடிக்கிட்டு கன்சல்டன்ட் ஹையர் லெவலில் வந்து ஷார்ட்டிங் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஷார்ட் கிரியேஷனாக இருக்குது ஜனவரி சீரீஸ். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டு ஜனவரி 1 சீரீஸ் நிஃப்டி ஸ்டார்ட் ஆகும். ஹை பேங்க் தான் ஆகும். என்ன இருந்தாலும் 23,860க்கு மேலே போகிற மாதிரி தெரியல. அதே நேரத்தில் என்னோட கணிப்பு என்னன்னாக்கி ஒவ்வொரு மாதமும் ஹை லெவலிருந்து கீழே தான் வந்துக்கிட்டு இருக்கு, மேலே போகிறதில்ல. இப்போ டிசம்பர் மாதம் 2 டிசம்பர்லேருந்து 26 டிசம்பர் வரைக்கும் ஒரு 1,120 பாயிண்ட் வாலட்டைல் மேலே கீழே போயிட்டு கடைசியில் ஹார்ட்லி 120 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நவம்பர் சீரீஸுக்கும் டார்கெட் கொடுத்துருக்குறேன். மேக்ஸிமம் நவம்பர் ஹை லெவல் வந்து 23,890 940 980க்கு மேலே போகாது. 890 வந்தாலே ஷார்ட்டிங் ஆயிரும். ஃபாரின் ஃபண்டு வந்து ஆப்ஷனில் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஸ்டார்டரில் ஃபியூச்சரில் வாங்குறாங்க, விற்கிறாங்க, கேஷ் மார்க்கெட்டில் எடுக்கிறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் என்னோட இது வந்து 23,220 ஆன் ஆர் பிஃபோர் 10th ஜனவரியில் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அப்சைட் லிமிடெட், டவுன் சைட் அன்லிமிடெட். மை ஃபேவரட் கோட் ஆல்வேஸ். பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போதுமே இன்றைக்கி 51,400 கிட்ட ஓப்பன் ஆகி 750 கிட்ட ஹை ஒரு 400 பாயிண்ட் மேலே போயிட்டு லோ வந்து 50,960. ஆக க்ளோஸுக்கு வந்து 51,170 க்ளோஸ் ஆகி ஒரு 62 பாயிண்ட் டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி நார்மலாக க்ளோசிங் ஆனதுலேருந்து மேலே ஒரு 400 பாயிண்ட் கீழே போகும், கீழே ஒரு 300 பாயிண்ட் கீழே வரும், இல்லை கீழே 400 பாயிண்ட் மேலே 300 பாயிண்ட் ஆகும். ஒரு 500-600 பாயிண்ட்டுக்குள்ளே மூவ்மெண்ட்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் சப்போர்ட் போடும் நிஃப்டிக்கு. ஏன்னா வர்ற மாதத்துல இருந்து பேங்க் நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும்தான், நிஃப்டி ஒன்று தான் வீக்லி எக்ஸ்பைரி இருக்கும். அதனால் ஹை வாலட்டைல் இருக்கும். நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நிஃப்டி வந்து வீக்லி செட்டில்மெண்ட்டில் ஆப்ஷன் ஸ்ட்ராடல் ஹை லெவல் ஹைலி quantity with a high action. Foreign institution, mutual fund and also LIC they are doing option in straddle with minimizing their losses in past
present and in future month trading also. Okay. பேங்க் நிஃப்டி மேக்ஸிமம் 51 760 790 வரைக்கும் தான் போகும். விண்ட் ஆஃப்டர் ஷார்ட் பண்ணலாம். மந்த்லி எக்ஸ்பைரி வாங்குங்க. எனி டேல நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். டார்கெட் வந்து 51,100. அதுக்கு கீழே போச்சுன்னா இன்னைக்கு கூட 50,960 கிட்ட வந்திருக்கு. கீழே தான் போகும். மேலே போனால் ஷார்ட் பண்ணலாம். 50,690 560 360 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஆன் ஆர் பிஃபோர் 10th of Jan 2025. FII கேஷ் மார்க்கெட்டில் 2,376 கோடி விற்றுருக்குறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் 3,336 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க.